ஹாய், நான் தான் உங்கள் திரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சைல்டுஹுட் டேஸை ரொம்ப அழகாக்கின ஏர்லி 90s அண்ட் 2K கிட்ஸு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி தெரியும். ஹாரி பாட்டர் அந்த படத்தோட ஒரு ரீபூட் வெர்ஷனாக வெப் சீரிஸ் மாதிரி புது கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஷூட் முடிஞ்சிருச்சா இல்லைன்றது நமக்கு தெரியலை. அந்த படத்தில் நடித்த ஹாரி பாட்டர், ஹெர்மாயினி கிரேஞ்சர், ரான் வீஸ்லி இந்த 3 கேரக்டரோட புது கேரக்டர் யாருன்ற நியூஸ் ஃபோட்டோவோட நம்ம கிடச்சிருக்கு. இந்த 3 பேர் தான் புது வெர்ஷனில் நடிக்க போகிறாங்க, ஹாரி பாட்டரோட புது வெர்ஷனில். பட் என்ன இருந்தாலும் அந்த 3 பேரோட கேரக்டரை கண்டிப்பாக யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. நம்ம பார்த்து கிட்டத்தட்ட 8 படம் பார்த்து பழகின ஒரு முகம், நல்ல பயங்கரமான வசூல் சாதனை படைத்த படம் 8 படமுமே. அந்த படத்தில் மறுபடியும் புது கேரக்டர் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்க முடியல. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் அது மேபி பிடிக்கலாம், பட் நமக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக இது எனக்கு அது பிடிக்கல. கண்டிப்பாக அது பழசு அப்படியே விட்டுருந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு எடுத்து படத்தோட ஒரு பேரை கெடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி இது நல்லா ஓடினா சந்தோஷம்தான். பட் படத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி ஆவேனா, ஏன்னா அந்த படத்தோட பேரை யூஸ் பண்ணால் இது நல்லா ஓடுன்ற ஒரு காசுக்காக மட்டும் எடுக்காமல் நல்ல கதையோட நல்ல ஸ்க்ரீன் பிளேயோடு எடுத்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாவிலே நிறைய பாட்டு எடுக்கிறேன்னு சொல்லி படத்தோட பேருக்கு கெடுத்த கதைலாம் இருக்குது. பில்லா படத்துக்கு பாட்டு எடுத்தாங்க, ஓடல. இந்தியன் படத்துக்கு பாட்டு எடுத்தாங்க, படத்துக்கு பேர் கெட்டு போனதான் மிச்சம். இந்தியன் படத்துக்கு பாட்டு எடுத்தாங்க, அந்த படம் பெரிய வசூல் சாதனைன்னு சொல்லி நிறையா கதை தான் விட்டாங்க. ஒரு சில படத்துக்கு மட்டும் தான் பாட்டு எடுக்கும்போது அந்த படத்தோட வசூல் பீட் பண்ணும். இந்த பாகுபலி, KGF 2 இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த படத்தோட வசூலும் தாண்டி போகும், படமும் நல்லா ரீச் ஆகும். பட் இந்த ஹாரி பாட்டர் ரொம்ப எல்லா 90s அண்ட் 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலாக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் பிறந்தது 2003, 2001 அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 8 படம் 2011 தான் கடைசி பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட அந்த படத்தோட சாப்டர் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த படத்துக்கு ரீவர்ஷனாக வெப் சீரிஸாக ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நல்லா இருந்தால் சரி தான். அந்த ஹாரி பாட்டர் கிட்டத்தட்ட 8 படம் நாவல் பேஸ் பண்ணி எடுத்த படம். 8 படமே பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணது. கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா நியூஸும் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். பாய்.